பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 13. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Do not fear, I will help you. ஹல்லேலூயா. நிறைய சமயம் உங்களுக்கு தோணி இருக்கும், எனக்கு கூட சப்போர்ட்டிவா யாருமே இல்லை, என்னை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய சமயம் உங்களுக்கு தோணி இருக்கும். சில சமயம் நீங்க பயந்தும் போயிருப்பீங்க, ஐயோ நான் தனியா இருக்கிறேனே, என்னை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கூட இல்லை, என்னை வழி நடத்துறதுக்கு கூட யாருமே இல்லை, நான் என்ன செய்ய போறேன்னு நீங்க நினைத்து பயத்தோட இருந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மனுஷங்க யாரும் உங்களை புரிஞ்சிக்கல, மனுஷங்க யாரும் உங்களோட இல்ல, மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்யல, இந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு யாருமே கூட சப்போர்ட்டிவா இல்லைன்னு நினைத்து கவலையே படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார். அவர் உங்களுக்கு எல்லாத்திலையும் கூட இருந்து துணையாக இருந்து ஒவ்வொரு காரியங்களிலும் பாதையை காட்டி ஒவ்வொரு காரியங்களும் செய்யறதுக்கு அவர் கைடன்ஸ் கொடுத்து அவர் பலன் கொடுத்து எல்லாவற்றிலும் உங்களை சாதிக்க வைப்பார். அதனால பயப்படாதீங்க, ஏசப்பா உங்களுக்கு துணை நிற்கிறார். எவ்வளோ பெரிய மனுஷங்களே உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும், நிறைய கூட்ட மக்கள் ஜனங்கள் எதிர்த்து வந்தாலும் பயப்படாதீங்க. இயேசு உங்களுக்காக உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு அவர் உதவி செய்வார். அவர் உங்களை பாதுகாப்பார். நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லை அப்படின்னு நினைத்து கவலையோட இருக்கிறாங்க, பயத்தோட இருக்கிறாங்க. இயேசுவே நீங்க பிள்ளைங்களுக்கு கூடயே இருந்து உதவி செய்யுங்க, எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா, அநேக மனுஷங்க தகப்பனே பிள்ளைங்களுக்கு எதிராக வந்தாலும் இயேசுவே நீங்க பாதுகாக்கிற தேவன். பிள்ளைங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. நேர்த்தியான பாதையில ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களை நடத்தி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a blessed day.